ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் புரோட்டீன் கண்டென்ட், அதாவது புரதச்சத்து அதிகமாக உள்ள 7 வகையான தானியங்களை எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவோம். அதில் வெயிட் லாஸ் ரெசிபி ஒன்று ரெடி பண்ணுவோம். வாங்க. கருப்பு கொண்டக்கடலை 1/4 கிலோ, பார்லி 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சிகப்பு அரிசி, ரெட் ரைஸ் சொல்லுவோம்ல, அந்த சிகப்பு அரிசியில் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். பாதாமில் ஒரு 1/4 கிலோ, ஆல்மண்டு அதில் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொள்ளில் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சம்பா கோதுமையில் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பனிவரகு அதில் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பொருளையாக நம்ம லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கறிய வேண்டாம், நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருப்பு கொண்டக்கடலையை வானலியில் வறுக்கிறேன். நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பாதாம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். நல்ல தீயை சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்று வறுப்படுற டைமிங் மாறும், அதுக்கேற்ற மாதிரி வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வந்த உடனே எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போது சிகப்பரிசி எடுத்துருக்கிறேன். எல்லாமே 1/4 கிலோ தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்ல மணம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சில பொருள்லாம் கொஞ்சம் குயிக்காக வறுப்பட்டுரும், சிலது கொஞ்சம் நிதானமாக வறுத்து எடுக்கணும். அடுத்து சம்பா கோதுமை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். என்கிட்ட சம்பா கோதுமை இல்லை, அதனால் சம்பா கோதுமை ரவை இருந்தது, அதில் 1/4 கிலோ எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். கோதுமை ரவை வறுக்கும்போது கொஞ்சம் கவனமாக வருங்க, கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து கொள்ளு எடுத்துருக்கிறேன். இதுவும் 1/4 கிலோ தான், எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு பற்றி எல்லாருக்குமே தெரியும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ கொள்ளும் வறுப்பட்டுடுச்சு, அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பார்லி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்லி பொதுவாகவே இந்த காய்ச்சலில் அந்த மாதிரி இருந்துட்டு மீண்டவங்களுக்கு அடிக்கடி கொடுப்பாங்க. அந்த பார்லி தண்ணி எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். அது மெனோபாஸ் ஸ்டேஜில் உள்ள லேடிஸ் அடிக்கடி எடுத்துக்கணும். பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். இப்போ பார்லி வறுப்பட்டுச்சு, அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அடுத்து பனிவரகை போட்டு வறுக்கலாம். இது பனிவரகு கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிற பனிவரகு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நீங்கள் மிக்சிலே திரிக்கனாலும் திரிச்சிக்கலாம். நான் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் ஒரு 1 கிலோ எடுத்து வறுத்து வச்சுருந்தேன், அதனால் மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ வாங்க நம்ம இதில் ஒரு கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியிலேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் 3 பேருக்கு ரெடி பண்ணுறேன், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 1 விசில் வச்சு எடுத்தால் சரியாக இருக்கும். இந்த எல்லா தானியத்துலேயும் ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் மட்டும் ரிச்சாக இல்லை, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, காப்பர், இது எல்லாமே இருக்குது. மெயினாக அந்த ப்ரோட்டீன் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த 7 பொருள்லையுமே ஃபைபரும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு இதை சாப்பிடும்போது, இந்த கஞ்சி சாப்பிடும்போது ஃபில்லிங்காக இருக்கும், பசியும் அவ்வளோவா எடுக்காது. இப்போ ப்ரெஷர் அடங்கினோடனே நமக்கு அது ஓப்பன் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு 300 ml குடித்தாலே போதும். மத்தியானம் வரைக்கும் பசியே எடுக்காது. நம்ம டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவும் இருந்த மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சை டெய்லி காலையில் எடுத்துகிட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.